வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஓகே. அப்ப வந்து நம்ம இப்ப கலர் என்னத்துக்காக யூஸ் பண்றோம்? ஒரு படம் வரையறதுக்காக யூஸ் பண்றோம். ஒரு இன்டீரியர் கலர் செட்டப் பண்றதுக்காக, ட்ரெஸ்ஸில கலர் செட்டப் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இல்லஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்றோம். ஒரு 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 ஆப்ஜெக்ட் ஒண்ணு கிரியேட் பண்றோம். ஒரு ஒரு கார்ல வந்து வெளியில எப்படி கலர் இருக்கணும், உள்ள என்ன கலர் இருக்கணும், சீட் இப்படி பல கலர்களை சேர்க்கும் முறையை அதத்தான் கலர் ஸ்கீம்னு சொல்லி சொல்றோம். இல்லைங்களா? வண்ணச் சேர்ப்பு இல்லையா? வண்ணச் சேர்ப்புனா வண்ணம் சேர்த்து ஒண்ணாக்குறது இல்ல. வண்ணங்கள வந்து பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்க்கறது. அதத்தான் நம்ம கலர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப கலர் ஸ்கீம்ல வந்து நம்ம வந்து முதல்ல வந்து கலர்லாம் அடுக்குனது முதல்ல நம்ம பார்த்தது இந்த வட்டத்துக்குள்ள வச்சோம். கலர் வீல்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணோம் இல்லையா? 3 பிரைமரி கலர்ஸ், 3 செகண்டரி கலர்ஸ். செகண்டரி கலர்ஸ்க்கு பக்கத்துல செகண்டரிக்கும், பிரைமரிக்கும் நடுவுல வந்து ஒரு கலர் வந்து 6 டெர்ஷியரி கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. சரியா? இப்ப அது செஞ்ச உடனே நம்ம முதல்ல சொன்னது வந்து ஆப்போசிட்ல இருக்கிற கலர்ஸ காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் கூல் கலர்ஸ்னும், இதெல்லாம் வார்ம் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கலர்ஸ வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? அப்ப காம்ப்ளிமெண்டரி கலர்ஸோடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம். வைப்ரண்ட் ஒரு துடிப்பான இளமை துடிப்பு இருக்கக்கூடிய ஒரு கலர். இளமை துடிப்பு தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஆ ஒரு 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 ஜவான்கள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, பெரிய ஆஃபீசர் வயசான ரிட்டயர் ஆக போகக்கூடிய ஆஃபீசர்ஸ் அந்த அவங்க மிலிட்டரியில இருக்கக்கூடிய சில இதுகள்ல வந்து ரிட்டயர்மென்ட் ஏஜ் இப்போ 70க்கெல்லாம் வரைக்கும் ஆளுகள வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இளமையானவர்களும் 22, 24 வயசு ஆளுகளும் இருப்பாங்க. ஆனா அங்க வந்து ஒரு ஒரு இயக்கம் வந்து ஹெவியா இருக்கும். துடிப்பு இருக்கும் இல்லையா? அப்ப அங்க வந்து அந்த காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் டெக்கரேஷனுக்கு. அப்ப ஹார்மோனியஸ் கலர்ன்னு சொல்லிட்டு வர்றப்ப என்னன்னா, நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம். ஒரு ஆ பல வண்ண பூக்கள் இருக்கக்கூடிய ஏன்னா வசந்தம் இல்லையா? வெயிலுடைய கொடுமை கிடையாது. ம மழை காலத்துடைய நசநசப்பு கிடையாது. குளிர்காலத்துடைய நடுக்கம் கிடையாது. எல்லாமே கரெக்ட்டா சரியான அளவுல இருக்கக்கூடிய நேரங்கள்ல தான் அந்த பூக்கள் வந்து ஏகப்பட்ட பூக்கள் பூக்குது. ம். ம். ஊர பொறுத்தது அது கம்ப்ளீட்டா வேற விஷயம். அத வச்சுரும். பொதுவா வந்து வசந்தத்துல தான் பூக்கள் பூக்குது, புது இலை விடுது. அது ஓகே. நெறைய விஷயங்கள் அந்த நேரத்துல நடக்குது. அப்ப வந்து வண்ணங்கள் நெறைய தெரியுது. பறவைகள் பறக்குது. அது ஒண்ணு. அப்ப ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து போகுது. நெறைய வண்ணங்கள் இருந்தாலும் ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து போகக்கூடியது. அப்ப இனிமையான இணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணோம். பிளசன்ட், பீஸ்ஃபுல். மோனோகுரோமேட்டிக்ன்றது ஒரே ஒரு கலர் ஒண்ணு எடுத்துக்கிட்டு, அதுல வந்து நமக்கு தெரியும். ஒயிட் மிக்ஸ் பண்ணோம்னா டின்ட்ன்னு சொல்லி சொல்லுவோம். ம். ஆ பிளாக்க மிக்ஸ் பண்ணோம்னா ஷேடுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பிளாக்கையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணோம்னா டோனுன்னு சொல்லுவோம். அப்ப வந்து டின்ட், ஷேடு, டோன வச்சுக்கிட்டு ஒரு ஆக்சென்ட் கலரையும் வச்சு இல்ல எல்லாத்துலயுமே ஒரு ஆக்சென்ட் கலர்ன்னு ஒண்ணு இருக்கும். ஆக்சென்ட் கலர் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சலா நம்ம யூஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது பவர்ஃபுல்லா இருக்கணும். சரியான இடத்துல வைக்கணும். சரியான கலர சூஸ் பண்ணி குறைச்சலா யூஸ் பண்ணணும். ஆக்சென்ட் கலர வந்து ஜாஸ்தி போட்றக்கூடாது. ஆ சாப்பாட்டுல ஊறுகாய் வந்து அவ்வளவுதான் வைக்கணும். இல்லையா? நெய் நல்ல வாசனை அடிக்குதுன்றதுக்காக ஒரு சாம்பார் கரண்டியில எடுத்து ஊத்த முடியும்? இல்ல முடியாது. இல்லையா? அப்ப அப்ப அவ்வளவுதான் அது வைக்க முடியும். அப்படி. இதான் நம்ம கலர் ஸ்கீம பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ உங்களுக்கு நெறைய நான் படங்கள் அனுப்பியிருக்கேன். அதாவது எனக்கு அனுப்பியிருந்தவங்க ஒரு 2, 3 படங்கள் வந்து ம் நீங்க பார்த்து வரைஞ்சிருக்கீங்க. சரியா? பார்த்து வரைஞ்சது நல்ல பழக்கம். சரியா? அது நம்மளும் ஒரு கொஞ்சம் நான் செஞ்சு காட்டுறேன். அதுவும் கொஞ்சம் செஞ்சு காட்டுறேன். ஆ அத பார்த்து ஒரு ஃபோட்டோகிராஃப சூஸ் பண்ணி, இது மோனோகுரோம்ல இது. மோனோகுரோம்ல இன்டீரியர். மோனோகுரோம்ல வந்து ட்ரெஸ்ஸு. 3 இது என்ன சொன்னோம் நம்ம?
இன்டீரியர் காஸ்டியூம் லேண்ட்ஸ்கேப் போட்டோ. இது மோனோக்ரோம்ல ஒரு போட்டோ அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஆர்ட் ஒர்க்கா செஞ்சு பார்க்கறது நல்ல ஐடியா. சரியா? நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அப்படி செஞ்சு பார்க்கறது நல்ல ஐடியா. அப்படி செஞ்சு பார்ப்போம். இப்ப வந்து இப்ப காஸ்டியூம் வரைகிறப்ப ஒரு மெத்தட் நான் வந்து அதுக்கு நம்ம வந்து அனாட்டமியை பத்தி லேசா படிப்போம் பின்னாடி. பொதுவா வந்து போர்ட்ரேட் தான் படிப்போம். ஃபுல் ஃபிகர் வந்து ரொம்ப குறைச்சலா தான் படிப்போம். ஏன்னா அது அதாவது சிலபஸ்ன்னு ஒன்று இருக்கு. இந்த டைம் பீரியடுக்குள்ள நமக்கு கொடுக்கப்பட்ட டைம் பீரியடுக்குள்ள எவ்வளவு விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அவ்வளவு விஷயங்களை சொல்லித்தரணும். ஆனா சொல்லித்தர்றதுக்கான நேரம் குறைச்சலா இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களை மாத்திரம்தான் சொல்லணும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறணும் அப்படின்றத வந்து நேரம் கிடைக்கிறப்ப சொல்லலாம். சரியா? பயனுள்ள விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற விஷயங்களை முதல்ல சொல்லி தந்துடுறது. அப்போ வந்து முதல்ல அதை நான் சொல்லி தந்துட்டு போயிட்டு இருக்கேன். அனாட்டமி ஃபுல் ஃபிகர் அனாட்டமி வந்து நம்ம வேற ஒரு சூழ்நிலையில படிக்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப அதை பார்ப்போம். நான் இப்போ வந்து அனாட்டமியை வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்காக நான் வந்து ஒரு செட்டப் ஒன்று கொடுக்குறேன். சரியா? மோனோக்ரோமேட்டிக் கலர் ஸ்கீம்ல ஒன்று மோனோக்ரோமேட்டிக் கலர் ஸ்கீம்ல செய்வோமா? சரி, மோனோக்ரோமேட்டிக் கலர் ஸ்கீம்ல செய்வோமா? ஹார்மோனியஸ் கலர் ஸ்கீம்ல செய்வோமா? காம்ப்ளிமெண்டரி கலர் ஸ்கீம்ல செய்வோமா? காம்ப்ளிமெண்டரியில செய்வோமா? ஹார்மோனியஸ்ல செய்வோமா? ஹார்மோனியஸ்ல செய்வோமா? ஹார்மோனியஸ்ல செய்வோம். சரியா? ஹார்மோனியஸ்ல செய்வோம். இப்ப அப்ப ஹியூமன் ஃபிகர்ன்றது வந்து ஒரு வரைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்ப ஹியூமன் ஃபிகர் எப்படி வரைகிறது அப்படின்றது வந்து நான் இன்னைக்கு டேட் மாத்திரம் போட்டுக்கிறேன், டைட்டில் போடல. ஏன்னா டைட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து உள்ள போகல. சரியா? இன்னைக்கு டேட் என்ன? இன்னைக்கு டேட் வந்து 2. சரியா? DFA 17. ஹியூமன் ஃபிகரை வந்து பொதுவா அந்த ஃபேஸ் இங்க இருந்து ஆரம்பிச்சு ஃபேஸ் இது வந்து முடி தலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இது தலை. முகம் அப்படின்றது முகமுக்கும் தலைக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லாம் சேர்ந்து தலை. இதைத்தான் முகம் அப்படின்னு சொல்லுவோம். காது, மூக்கு, கண்ணு, வாய், நெத்தி, தடை. அது வந்து ஒரு சான் இருக்கும். சரியா? நம்மளுடைய கைக்கு ஒரு சான் இருக்கும். கரெக்டா? கிட்டத்தட்ட ஒரு சான்றது கொஞ்சம் முடியும் உள்ள போயிடும். கொஞ்சம் டைட்டா அப்படி முடி வச்சிருந்தோம்னு சொல்லிட்டு வச்சுங்களேன். முடி இல்லாமல் தலை இருந்தால் அதுக்குள்ள வந்துடும். அந்த ஒரு சானுக்குள்ள வந்துடும். சரியா? அதை வச்சு பாருங்களேன். ஏன்னா இது மாதிரி விஷயங்கள் நம்ம செஞ்சு பார்த்துக்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தர்றப்ப இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா இருக்கும். அதே மாதிரி கை எப்படி வச்சு இந்த இடத்த அடிப்பாகத்தை இந்த இடத்த அடிப்பாகத்தை கரெக்டா தாடையில வச்சு அப்படி வச்சோம்னா முடி எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும்? நார்மலா முடி நார்மலா இருக்கக்கூடியவங்களுக்கு சிலருக்கு நிறைய முடி இருக்கும். இல்ல அவங்கள நார்மலா முடி இருக்கவங்களுக்கு இப்ப எனக்கெல்லாம் முடி ஏறிடுச்சு, வயசுல முடி ஏறிடுச்சு. சிலருக்கு இளமையிலேயே முடி ஏறிடுது. நார்மலா எடுத்தோன்னா இந்த இடத்துக்கு வரும் இல்லையா? இந்த இடத்துக்கு வரும். சரியா? நீங்க இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எதானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இது தெரியுது இல்லையா? யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் அன்ஸ்டேபிள். சரி, அன்ஸ்டேபிள்னா என்ன பண்ண முடியும்? சரி. சரி, இப்ப அங்க இருந்து வச்சீங்கன்னா கரெக்டா அவ்வளவு தூரத்துக்கு அந்த முகத்தோடைய அளவு வருது. சரிங்களா? இத ஹெட்ன்னு சொல்லி சொல்றோம், இத ஃபேஸ்ன்னு சொல்லி சொல்றோம். இங்க இருந்து இது வரைக்கும் ஃபேஸ், இங்க இருந்து இது வரைக்கும் முடி அப்படி அமுக்கி பிடிச்சுக்கிட்டோம்னா, இப்ப குடுமி வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவ்வளவு பெருசா கணக்கு எடுக்க முடியுங்க. கணக்குக்கு நமக்கு வேண்டி இருக்கிறது ஹெட்ன்றது ஒரு யூனிட். இப்போ ஒரு யூனிட்ன்னு சொல்லிட்டு சொல்றதா இருந்தா, காசை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட் என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும்
ஒரு ரூபாய் சரிங்களா? ஒரு ரூபாயில 100 பைசா இருக்கு. ம். அப்போ ஒரு யூனிட்ன்றது ஒரு ரூபாய். இப்ப ஒரு ஓ அள முகவை அளந்தெடுக்கிறோம். ஒரு ஒரு பால் அளக்க வேண்டியிருக்கு. ம். ஆ எண்ணெய் அளக்க வேண்டியிருக்கு. அப்ப எது அதுல யூனிட் எது? 1 லிட்டர். ஒரு மில்லி கிடையாது. 1 லிட்டர். அ அதே மாதிரி நீளம் அ அளக்கணும் அப்படின்னா, நமக்கு மீட்டர் வச்சுக்கிட்டோம்னா மீட்டர். இல்லாட்டி இங்க வந்தோம்னா 1 அடி. 1 அடிக்கு 12 அங்குலம். அது மாரி ஹியூமன் பாடிய அளக்கும்போது, தலைய தான் நம்ம வந்து ஒரு யூனிட்டா வச்சுக்கிறோம். அப்ப "எண்சாண் உடம்புக்கு சிரசே பிரதானம்" அப்படின்னு சொல்லுவோம். ஆ வயிறு வந்து ஒரு சாண் அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா? கரெக்ட்டா அந்த எலும்பு முடிஞ்சு, அங்கருந்து வச்சு பார்த்தோம்னா, வயிறு முடிஞ்சிருது. அதுக்கு கீழ பெல்விக் போன்ன்ற அந்த இடுப்பு எலும்பு. பெரிய உடம்புலயே பெரிய எலும்பு, சிங்கிள் எலும்பு அந்த எலும்பு தான். நீளத்துல சொல்லல. வெயிட்டு கனபரிமாணங்கள் பார்த்தோம் அப்படின்னா, இருக்கிறதுலே பெரிய இடுப்பு எலும்பு அப்படின்னு சொல்லுவோம். முதுகெலும்பு, கால் எலும்பு, கை எலும்பு, இடுப்பு எலும்பு வந்து இருக்கிறதுலே பெருசு. அதுவரைக்கும் பார்த்தோம்னா, அது ஒரு சாண். இப்ப எண் சாண் உடம்பு அப்படின்றது தான் நமக்கு கணக்கு. அப்ப வந்து என்ன செய்றோம் நம்ம, இங்கருந்து ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்குவோம். இங்கருந்து ஆரம்பிக்கிறோம். இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கிறோம். இதுதான். சரியா? இது ஆல்மோஸ்ட் நடுவுல வந்துருதா? நம்மள குப்பை வந்துட்டானா? இத 8ஆ பிரிக்கிறோம். நான் வந்து அப்ராக்ஸிமேட்டா பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? கரெக்ட்டா நான் பிரிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். 8ஆ பிரிக்கிறோம். இந்த இடத்துல கால் முடிஞ்சிரும். 7:30ல கால் முடிஞ்சிரும். 3/4 அநேகமா. 7:30 இது 8ன்னா இங்க 7:30ல கால் முடியும்னு வச்சுக்கங்களேன். 7:30 7:15 சொல்லுங்க. ஆ இல்ல என்னன்னா, இதுக்கு மேல டார்க்கா வரைஞ்சா அந்த கோடு ரொம்ப அழுத்தமா தெரியுமா? நான் புள்ளி வேணா அப்படி வைக்கிறேன் உங்களுக்கு. ஆ சரி நான் இப்படி அப்படி ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். இப்படி இப்ப இது பரவாயில்லையா? சரியா? ஏன்னா அப்புறம் அப்புறம் நான் படம் வரையறப்ப ஒரு வித்தியாசமா அது தெரியும். இப்ப என்னன்னா, இதான் தல. அப்ப தலையோட அகலம் எவ்வளவு இருக்கும்? எல்லாருக்கும் நம்ம வந்து இங்க 10 பேர் உட்கார்ந்துருக்கோம் நம்ம. 10 பேருக்கும் ஒரே அளவா இருக்கு தலையோடைய அகலம் இல்ல. எல்லாத்துக்கும் மாறும். 8ன்றது 7:30 ஆகும். 6:30 இருக்கக்கூடிய ஆளுகள் இருக்காங்க. 12 தலை இருக்கக்கூடிய உருவங்கள்லாம் வந்து வரைவோம் சமயத்துல ஃபேஷன்ல. சரிங்களா? ஓகே. அது அது தனியா இருக்கட்டும். இப்ப பொதுவா எடுத்துக்கிறது தான். சில ஓவியர்கள் வந்து ஷோல்டர் இவ்வளவு அகலமா இருக்கணும். ஹிப் இவ்வளவு அகலமா இருக்கணும். அப்படின்ட்டு கணக்கு வேற காட்டுவாங்க. தலை இப்படி இருந்துச்சுன்னா, தலையோட அகலம் இவ்வளவு இருந்துச்சுன்னா, இப்ப தலையோட அகலத்த எப்படிக்க நம்ம கணக்கு வைப்போம் அப்படின்னா, இது மையப்புள்ளி வந்துருது. சரியா? தலை இது. இது மையக்கோடு வந்து கண்ணுக்கு வர்றது. சரிங்களா? அந்த கண்ணுக்கு வந்துருது. இத பாதியா பிரிச்சோம் அப்படின்னா, இது மூக்கு வந்துருது. இத பாதியா பிரிச்சோம்னா, இது நெத்தியா இருக்குது. இது வந்து ஆ தலைமுடி அப்படின்னு சொல்லிட்டு வர்றதா வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. ம். சரியா? அப்படிதான் கணக்கெடுக்க முடியுமே தவிர, இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா என்னன்னா, யா என்ன 1, 2, 3, 4 ஆயிருக்கு. இந்த 3 இருக்கு பார்த்தீங்களா? அந்த 3ல இருக்கக்கூடிய மையப்புள்ளி இந்த இடம் வந்துருது. இது 1, இது 1, இது மையப்புள்ளி. அப்ப இவ்வளவு பெருசுக்கு ஒரு வட்டம் போட்டோம்னா எப்படி இருக்கும்? அ அதான் அகலம் ஜென்ரலா இருக்கும். ம். அது அது முகத்துக்கு வர்றப்ப நான் அந்த அளவுகள சொல்றேன். இது இந்த கணக்குல நமக்கு 1, 2, 3, 4 1, 2, 3, 4 இத மையமா வந்துருச்சா? இதுதான் இடுப்புடைய அளவு. ஹிப். ஆக்சுவலா நம்ம வந்து கலர்ல தான் இப்ப நம்ம போயிட்டுருக்கோம்.
ஆனா இந்த சான்ஸ் வர்றப்ப நான் இத சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம அடுத்த பெர்ஸ்பெக்டிவ்க்கு போவோம். பெர்ஸ்பெக்டிவ்க்கு போறப்போ ஹியூமன் ஃபிகர்ஸ் வரைவோம். இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நல்லாருக்கும். இது பின்னாடி வரக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னா சிலபஸ்ல வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போனா தான் சிலபஸ ஒத்துக்குருவாங்க அத்தாரிட்டீஸ். ஏன்னா எல்லாருக்குமே வந்து கிளாஸ் எடுத்து பழக்கம் இருக்காது. அதுவும் இந்த சப்ஜெக்ட்ட கிளாஸ் எடுத்து பழக்கம் இருக்காது. அப்ப நான் இங்கேருந்து ஏன் அங்க ஜம்ப் பண்றீங்க? அங்க ஜம்ப் பண்ணாதீங்க. அப்படியே வரிசையா போயிட்டே இருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வரிசையா வச்சிருக்கு. சரியா உட்கார்ந்து கொஞ்சம் அத புரிஞ்சுக்கங்க. இது கீழ்கால் பகுதி. சரியா? கீழ்கால் பகுதி வந்து முழங்கால். தெரியுதா? எழுதுறது தெரியுதா? ஓகே. சரியா? ஆ நம்ம இந்த அளவுல வந்து இத 3ஆ பிரிச்சோம்னா, கழுத்து இவ்வளவு தூரத்துக்கு வரும். அதாவது ஆ இந்த சமையல் குறிப்புகள் வர்றப்ப, நான் சமையல பத்தி அடிக்கடி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னன்னா, நான் ரொம்ப தெளிவா பேசக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப தெளிவா பேசக்கூடிய விஷயம். அது உண்மையா, பொய்யா, சரியா, தப்பிதமான்னு சொல்லிட்டு எல்லாரும் நிச்சயமா சொல்ல முடியும். அப்படி ஒரு விஷயம் அது. சமையல் குறிப்புல வந்து உப்பு எவ்வளவு போடணும்னு சொல்ல முடியுமா? அ சமயத்துல வந்து சில இதுகளுக்கு வந்து சர்க்கரை எவ்வளவு போடணும் அப்படின்னு சொல்லிறலாம். ஆ காரம் தேவையா இருந்தால் ஜாஸ்தி போட்டுக்கங்க. தேவையா இல்லாட்டி குறைச்சலா போட்டுக்கங்கலாம் சொல்லிக்கலாம். உப்பு வந்து கரெக்ட்டா ஒரு அளவு போட்டாகணும். பத்தையா இருக்கிற ஆளுகளுக்கு வந்து நம்ம சமையல் குறிப்பெல்லாம் குடுக்கக்கூடாது. இல்ல அவைங்களுக்கு என்னத்துக்கு? சும்மா என்னத்தையாச்சும் புல்ல சாப்பிட்டவங்க பாட்டுக்கு இப்ப என்னைய மாரி ஆட்கள்லாம் புல்ல சாப்பிட்டு ஆக்சுவலா எனக்கு பத்தியம்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்ல வேளை அந்த அளவுக்கு ஆண்டவன் புண்ணியத்துல இல்ல. சரிங்களா? அப்ப வந்து இது 1/3, 1/3ன்னு சொல்லிட்டு பிரிக்கிறேன் அப்படின்னா, ஒரு அளவுக்காக தான் பிரிச்சுக்கிறோம். இது வந்து கழுத்தாயிருது. சரியா? கழுத்தோட அகலம் எப்படி இருக்கும்? சிலருக்கு வந்து கழுத்து வந்து அப்படி இருக்கும். சிலருக்கு கழுத்து வந்து ஒல்லி குச்சி மாரி இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் ஒல்லியா இருக்கும். ரொம்ப ஒல்லியா இருக்காது. கொஞ்சம் ஒல்லியா இருக்கும். சரியா? அப்ப அங்க இருந்து இந்த 2வது அளவு இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் ஷோல்டர் வரும். உங்களுக்கு என்ன சொல்றேன்றது விளங்குதா உங்களுக்கு? இந்த இடத்துல நமக்கு அந்த அளவு வந்துருச்சு. இத 3ஆ பிரிக்கிறோம். சரியா? அதுவரைக்கும் கழுத்து வந்துருது. இந்த இடத்துல ஷோல்டர் வருது. ஷோல்டர் எவ்வளோ அகலமா இருக்கணும்ன்றத பத்தி அப்புறம் பேசுவோம். இப்ப இது வந்து ஒரு அ மேனோடைய மேனிக்வின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. குரோக்கி அப்படின்னு சொல்லுவோம். கியூ யூ யூவ இதா போட்டேன். இருங்க நான் வந்து அதோடைய ஸ்பெல்லிங்க கரெக்ட்டா பார்த்துடுறேன். ஆ கியூ சிஆர்ஓ கியூயூஐஎஸ் சரிதான். குரோக்கி வந்து சரியா தான் எழுதியிருக்கேன். ஆ அதுலயே வந்து நான் இன்னொன்னு என்ன பாத்துறேன், மேனக்கின்னு பாத்துறேன். எம்ஏஎன்என் ஒரு ஒரு வேர்டு வந்து குரோக்கின்றது. இதத்தான் குரோக்கி அப்படின்னு சொல்றது. சரி. ஆ அது யாராச்சும் அந்த பெங்களூர்ல கொஞ்சம் இது நடந்தது. எல்லாருமே கொஞ்சம் நண்பர்கள்லாம் கொஞ்சம் தடுமாறி, "எப்படி இருக்கீங்க? ஏது இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நமக்கு கிளாஸ் இருக்கிறது அவங்களுக்கு அதாவது ஆ ஞாபகம் இருக்கிறது இல்ல. எல்லாருமே ரிட்டயர்டா இருப்பாங்க. என் வயசுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? எல்லா எல்லாம் கிழவிங்க. அ அதனால அவைங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றது தெரியாது. சரி இப்ப மேனிக்வின், குரோக்கி இது இதுல இங்க்ல எழுதணுமா? இப்படியே இருக்கட்டுமா? பரவாயில்லையா? எப்படியே இருக்கட்டுமா? இல்ல இங்க்ல எழுதிறவா? இல்ல இப்ப இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்படியே இருக்கட்டுமா? இங்க்ல எழுதவா? வேணாமா? வேணாம்.
சரி இங்கிலே எழுதிடுறேன். என்னத்துக்கு சௌமியா சௌமியா இல்லாட்டி அப்புறம் வந்து மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே இருக்கும், நமக்கு டிராயிங் சரியா வராது. ம் இது நம்பர் கிடைக்கலையா? ஸ்வேதா இப்போ மேனிக்கின் அப்படின்றது வந்து ஆக்சுவலா வந்து அந்த ட்ரெஸ் மாட்டி வைக்கிறதுக்கு அந்த பொம்மைகள் வச்சிருக்கோம் இல்லையா, அதே மேனிக்கின் தான் சொல்லுவோம். அப்புறம் டிராயிங் போடுறதுக்காக ஒரு மரக்கட்டையில வந்து கை விரல் எல்லாம் அசைகிற மாதிரி ஒரு பொம்மை ஒன்று இருக்கும் தெரியுமா, மூஞ்சி இருக்காது, அதுக்கு தலை வந்து அப்படியே முழுக்குன்னு இருக்கும், அதையும் மேனிக்கின் தான் சொல்லுவோம். குரோக்கின்றது இந்த டிராயிங்கை தான் குரோக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி இப்ப கழுத்து அங்க வந்துருச்சு. ம் இப்ப இது ஒரு மேல் ஃபிகர்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மேல் ஃபிகர்ல இருக்கிறதுலே பெருசா இருக்கிறது வந்து ஷோல்டரா தான் இருக்கும். ம் அப்போ ஒரு டீசென்ட்டா ஒரு ஷோல்டர் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா, 2 ஹெட் வைப்போம். சரியா? 2 ஹெட் எப்படி வைக்கிறதுன்றத பாருங்க. இப்படிதான் வைக்கணும்னு இல்ல. கண்ணளவுல வந்து கண்ணளவுல தான் ஜென்ரலா நான் போடுவேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இது பண்றேன். இந்த இடத்துல வந்து ஒரு கோடு ஒண்ணு போடுறோம். இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் ஒண்ணு பண்ணிடுறோம். சரியா? இப்ப அதே லெவலுக்கு இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு பண்ணிருவோமே. அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறோம்னா, சரியா? இதுவும், இதுவும் 2 ஹெட் ஆயிருச்சு. சரியா? இது ஷோல்டர். ஷோல்டருக்கு அடுத்து இருக்கிறதுலயே வைடஸ்ட் வந்து என்னவா இருக்கும்னா, ஹிப் இருக்கும். அப்ப ஷோல்டரை விட கொஞ்சம் சிறுசா ஹிப். இது மேல் ஃபிகருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதான் ஹிப் இல்லையா? ஹிப்ன்றத நான் எதை சொல்றோம்? அந்த எலும்பு இருக்கும் பார்த்தீங்களா? அத நான் இந்த சைடுல வரையவா? அந்த எலும்பு இருக்கும் இல்லையா? அப்படி அப்படி ஒரு எலும்பு இருக்கும். நான் எக்ஸாக்ட்டாலாம் வரையல உங்களுக்கு. அப்படி இருக்கும் அந்த எலும்பு இல்லையா? ம். அப்படி இருக்கும் அந்த எலும்பு. கால் எலும்பு வந்து அந்த இடத்துல போய் சேரும் இல்லையா? இது பந்துக்கிண்ண மூட்டு, இது கீழ் மூட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? இங்க இருந்து நமக்கு 2 எலும்பு வரும் இல்லையா? அப்படி அப்படி இந்த எலும்பு அப்படி முறுக்கி அங்க வந்துரும். இந்த இடத்துல ஒரு குரூப் ஆஃப் எலும்பு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கால் வந்துருது. சரியா? சரியா? இது இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். டிராயிங் தெரியுது இல்லையா? நான் இதுக்கு மேல டார்க்கா போட்டா நல்லா இருக்காது. ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அப்ப இதான் ஹிப். இப்ப இந்த இடத்துல ஹிப் வந்துருது. ஹிப் எப்படி இருக்கு? நம்ம இவ்வளவு தூரத்துக்கு டிராயிங் வந்து பெருசா போடாம, கொஞ்சம் சிறுசாக்கிட்டு, அப்படி ஹிப் அப்படி போட்டுருவோம். ஷோல்டர் வந்து கழுத்துல இருந்து அப்படி வந்து சேர்ந்துருது. சொல்லுங்க. என்னம்மா? என் மைக் இப்ப சத்தம் பேசுறது கேக்குது. இப்ப கேக்குதும்மா. இப்ப எக்ஸ்கியூஸ் சார். சாரி சார். கேக்குதுமா? நான் ஸ்வேதா பேசுறேன் சார். சொல்லுமா சொல்லுமா. என்னன்னா இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மைக் ஆன் பண்ண முடியல. அதுதான் சார் அன்மியூட் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. இப்ப பண்ண முடியுதுங்களா? இப்ப கேக்குதுமா. பண்ணி யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணி பாருங்களேன். நான் உள்ள வரேன். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஸ்டூடெண்டால யாருமே அன்மியூட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. பண்ண முடியலன்றாங்க. இல்ல அன்மியூட் பண்ண முடியல. ஆமா. அது என்ன ரீசன் என்னன்றது தெரியலையே சார். பட் ஆனா நான் உள்ள ஜாயின் பண்ணும்போது அன்மியூட் பண்ண முடியுது. ஆமா. நான் பேசுறேன் இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸால ஏன் பண்ண முடியல? ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஒரு தடவை போடலாமா? இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி அகைன் ஓபன் பண்ணலாம், ஜாயின் பண்ண சொல்லலாம்னு சொல்றீங்களா சார்? ஆமா ஆமா. இல்லாட்டி நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாமா? ஏன்னா அது செய்யறதா இருந்தா ஒரு 10 பாத்துக்கலாம்னு தோணுது. ஏன்னா ரெக்கார்டிங்ஸ் வந்து 2 ரெக்கார்டிங்ஸா மாறும். நீங்க கிளாஸ் எடுக்கிறத எடுத்துருங்க. அதுக்குள்ள நான் டெக்னிக்கலா ஏதாவது ப்ராப்ளமான்றதையும் நானும் செக் பண்ணிடுறேன். ஓகேமா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம் சார். ஃபைன் ஃபைன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். ஓகே சார். ஓகே. தேங்க் யூ மா. தேங்க் யூ வெரி மச். ஓகே சார். ஓகே. வேற வழி இல்லாம ஒன்னே தான் கேட்க வேண்டியிருக்கு. டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். சரியா? இப்ப ஷோல்டர் வந்து அவ்வளவு பெருசுக்கு இருக்கு. இது வந்து கொஞ்சம் வெளியில தான் வருது. நான் இன்னும் கொஞ்சம் சிறுசா இருக்கும் அது. இப்ப இது எவ்வளவுக்கு இருக்கும்னா 3/4. இது இது வந்து
அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளவு வந்து இங்க போடுறோம். அதே அளவுக்கு இவ்வளவு அங்க போடுறோம். நான் அதை வந்து எரேஸ் பண்ணிடுறேன். இல்ல குழப்பம் இல்லை, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை பார்த்துக்குருவோம். சரியா? இப்ப அதுக்கு அடுத்து எது பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து முழங்கால வந்து தான் நம்ம வந்து கணக்கெடு வேஸ்ட்டுக்கு நம்ம போவோம். வேஸ்ட்டுக்கு போவோம். வேஸ்ட்டுக்கு போறோம்னா, இந்த ஸ்பாட்ல வேஸ்ட் வரலாம். அந்த ஸ்பாட்ல வேஸ்ட் வரலாம். அதுக்கு கொஞ்சம் கீழ 1/3ல கூட வேஸ்ட் வரலாம். நம்ம நம்ம வந்து எப்படி செட் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அப்படி. இதுக்கு கொஞ்சம் சிறுசா இருக்கும் வேஸ்ட். சரியா? இதுக்கு கொஞ்சம் சிறுசா இருக்கும் வேஸ்ட். எப்ப இப்படி ஹாஃப் வச்சுக்கிறோமா? ம். இதுக்கு ஹாஃப் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம் நம்ம. ஆ சரி. இப்ப இதவிட சிறுசா இருக்கும். இப்ப என்ன? இருக்கிறதுலயே பிராடஸ்ட் வந்து ஷோல்டர். இது வந்து நெக். சரியா? இது நீ வந்துருச்சு. இது வந்து ஆங்கிள் வந்துருச்சு. இப்ப அடுத்து வந்து நீயா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா நீய விட காஃப் மசில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஆ அது என்ன சொல்லுவோம்? காஃப் மசில்ஸ்ன்னே சொல்லிட்டு விட்டுருவோமே. இப்ப இங்க இருந்து எலும்பு ஸ்டார்ட் ஆயி அப்படி வருது. இது நீ. அ அங்கருந்து கால் வந்து இப்படி வந்து சேர்ந்துருது. இது குவார்ட்டர் இல்லையா? இது வந்து ஹாஃப். இது குவார்ட்டர். இது ரொம்ப எர்கோனாமிக்ஸ்ல ஒரு அருமையான ஒரு விஷயம் அது. ஆ குவார்ட்டருக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? காலுன்னு சொல்லுவோம். இத என்ன சொல்லுவோம் நம்ம? காலுன்னு தான் தமிழ்ல சொல்லுவோம். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே எர்கோனாமிக்ஸ் உங்க கதை. எர்கோனாமிக்ஸ்னா பாடியோட அளவு வச்சு நம்ம மத்த விஷயங்கள் எல்லாம் டிசைன் பண்றது. இது எல்லாம் பின்னாடி வருவோம் நம்ம. முதல்ல நம்ம இத முடிச்சிருவோம். சரியா? இப்ப இங்கருந்து இப்ப நான் வந்து இத வந்து முழு உருவமா ஆக்கப் போறேன். இங்க மசில்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல மசில்ஸ் இருக்கும். எப்படி இருக்கும் அந்த மசில்ஸ்? அப்படி இருக்கும் அந்த மசில்ஸ். எலும்போட சேர்த்து அப்படி இருக்கும். அப்ப இங்கிருந்து அப்படி வரும். வந்து அந்த முழங்கால் வந்து நான் பாதி மாத்திரம் போட்டிருக்கிறேன். அந்த முழங்கால் வந்து ஒரு டப்பா மாரி வருது. இந்த இடத்துல அதத்தான் காஃப் மசில்ன்னு சொல்றேன். இது மையப்புள்ளி. மையப்புள்ளி கிராச் இருக்கக்கூடிய இடம். சரியா? கிராச்ச அப்படி மேல் அப்படி கிராச்ச போட்டுறோம். இங்க இருந்து அப்படி வளைஞ்சு வரும். அந்த அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கேப் ஒண்ணு இருக்கும். அப்படியே வந்து மெல்லிசாயி ம். அப்படியே வந்து மெல்லிசாயி, முழங்கால் ஆயி, இப்படி வந்துருது. இப்ப காஃப் மசில் வந்து இப்படி இருக்கும். இந்த இடம் வெளியவும், இந்த இடம் உள்ளேயும் இருக்கும். இது வந்து ஹிப்போட சிறுசா இருக்கும். சரியா? வெயிஸ்ட்டோட சிறுசா இருக்கும். அப்படி எடுத்து பார்த்தோம்னா, நமக்கு வெயிஸ்ட்டோட சிறுசா இருக்கும். நம்ம ரொம்ப சிறுசா போட்டோம்னா அசிங்கமா இருக்கும். அதனால இது கீழயும், உள்பக்கம் கீழயும், வெளிப்பக்கம் மேலயும் இருக்கும். இது வந்து உள்பக்கம் மேலயும், வெளிப்பக்கம் கீழயும் இருக்கும். இந்த இடத்துல கை வந்துருது. அ அங்கருந்து ஒரு எலும்பு ஒண்ணு வருது. இது வந்து நமக்கு என்ன சொல்றோம்? செஸ்ட் வந்துருது. இங்க ரிப் கேஜ் முடியுது. இது எப்படி வருது? இங்கருந்து அப்படி வந்துருது அது. இங்கருந்து அப்படி போயிருது. உள்ள போயிரும். அ
பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் வந்துருமா? அதுக்கப்புறம் இங்க இருந்து இதை வந்து எல்போன்னு சொல்லி சொல்லுவோம். வெயிஸ்ட் எல்போ. எல்போன்றது எதை சொல்றோம்? இந்த ஜாயிண்ட்டை சொல்றோம். இந்த ஜாயிண்ட்டை வந்து எல்போன்றோம். அப்ப எல்போ இந்த லெங்க்த்தே இன்னொரு தடவை அங்க வரும். இப்ப தையோடைய சென்டர் இது இல்லையா? இங்க இருந்து அப்படி இருக்கும். இது கை எப்படி இருக்கும்? இங்க ஒரு முக்கோணமா இருக்கக்கூடிய இதை டெல்டாய்டுன்னு சொல்லி சொல்லுவோம். இதை பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? பைசெப் ட்ரைசெப்னு சொல்லுவோம். இது வரைக்கும் ஃபோராம்னு சொல்லி சொல்லுவோம் இதை. ஃபோராம் நான் சொல்லலை, ரெக்கார்டிங்ல இருக்கு. அதை வந்து நீங்க வந்து குறிச்சு வச்சுக்கோங்க. சரியா? அப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. இதுல இருந்து இங்க கை விரிச்சு வச்சிருந்தோம், இப்படி வச்சிருந்தோம்னா தையோடைய நடுப்பாகத்து வரைக்கும் வரும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. சில சில அபூர்வ பிறவிகளுக்கு காந்திக்கு அப்படி இருந்தா சொல்றாங்க. முழங்கால் வரைக்கும் கை விரல் அப்படி நீட்டினாங்கன்னா, கைக்கு தொங்க போட்டு அப்படியே விரிச்சு அப்படி நீட்டினாங்கன்னா முழங்கால் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எனக்கு தெரிஞ்சு அது இல்லாம மகாத்மா காந்தியை தவிர வேற யாருக்கு இருந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா கொரில்லாக்கு இருக்கவங்க அப்படி. அநேகமா எல்லா குரங்குகளுக்கும் அது மாதிரி இருக்கும். இல்ல நான் வேற எந்த இதுவும் சொல்லலை. நான் வந்து அப்படி இருக்குன்றதை மாத்திரம்தான் பேசினேன். நான் எந்த விதமான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. டெஸ்ட் மெசேஜ். பிரேமா, உன் ஃபோன் ஆஃப் பண்ண அது அந்த பட்டன் ஆஃப் பண்ண. இது டிசாஸ்டர் அலர்ட்டுக்கு டெஸ்ட் பண்றாங்க. பெங்களூர்ல டிசாஸ்டர் அலர்ட்டுக்கா எல்லா ஃபோனையும் டெஸ்ட் பண்றாங்க. திடீர்னு கத்த ஆரம்பிச்சிச்சு ஃபோன். மற்றபடி ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகலை. இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கேன்றது வழங்குதா உங்களுக்கு? ஓகே ஓகே. நான் இப்போ இதை வந்து நான் இங்க் பண்ணிடுறேன். இந்த சைடு மாத்திரம் இங்க் பண்றேன். இப்போ அதை இங்க் பண்றேன் அப்படின்றப்ப என்னன்னா, இது வந்து நம்ம என்ன சொன்னோம்? இது வந்து பாதி, இது வந்து கண்ணுன்னு சொல்லி சொன்னோம். அப்ப கண்ணை வந்து என்ன செய்யறோம்? அந்த புருவத்தை அப்படி வரைகிறேன். புருவம் அது புருவம் வந்து கரெக்டா அந்த கண்ணில் வந்து புருவம் தான் நிற்கும். கண்ணு கொஞ்சம் கீழே தான் இருக்கும், கொஞ்சம் கீழே. மூக்கு 1/3 எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல வாய் வந்துடுது. கண்ணுடைய கோட்டுக்கும் மூக்குடைய கோட்டுக்கும் இடையில காது வந்துடும். இது எல்லாமே நான் வந்து கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க சார்ன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு. எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்குல்ல. காது இதுகள்லாம் வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து நிறைய படிப்போம் அதை பத்தி. அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க இப்போதைக்கு. அதாவது ஆஹா இல்ல சார் அது தெரியல திரும்பன்னு வேணாம், தேவையில்லை. அதாவது என்னன்னா, இது நம்ம அப்புறம் திரும்ப எல்லாமே ஒரு தடவை எல்லாத்தையுமே படிப்பாங்க. பேஸுக்கு அப்புறம் வரேன் நான்.
எங்கெங்க என்ன மசில்ஸ் வருது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம நெட்டுக்கு போனோம்னா ஈஸியா எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிரும். அதனால நம்ம அதுல வந்து நம்ம இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நெறைய நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நெறைய இருக்கு. ஆ அதுல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். சரியா? ரிப் கேஜ் வந்து அந்த இடத்துல வந்து முடிஞ்சிருது. இன்னும் கொஞ்சம் கீழ வரும்னு வச்சுக்கங்களேன். இன்னும் கொஞ்சம் கீழ வரும். இந்த இடத்துல வந்து அந்த அந்த 6 பேக் வரும். ஸ்டமக்கோடைய எல்ல வந்து அதோட முடிஞ்சிருது. இத நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக இத வச்சுக்கிட்டோம். இத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். சரியா? இப்ப வந்து நம்ம வந்து இந்த பேஸ வச்சுக்கிட்டு, நமக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் இத வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலாம். இல்லையா? ஆ நான் இதுல போய் உங்கள அன்மியூட் பண்ண முடியுமா? நோட்ஸ் வித் ஜெமினி இல்ல. இல்ல வேணாம். இல்ல தேவையில்லாம எதையாச்சும் ஒண்ணு போட்டு குழப்பி, சிக்கல்ல மாட்டிக்கிற வேண்டாம். இப்ப நம்ம என்ன செய்றோம், இப்ப ஃபீமேல் அனாட்டமிக்கு போனோம்னா, இப்ப இருக்கிறதுலயே பெருசு வந்து ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இல்லையா? இதுதான் இருக்கிறதுலயே பெருசு. அதாவது 1 அதான் இருக்கிறதுலயே பெருசு. அடுத்த இருக்கிறதுலயே பெருசு என்னன்னு சொல்லிட்டு சொன்னோம், ஹிப்புன்னு சொல்லிட்டு சொன்னோம். இல்லையா? ஹிப்புன்னு சொல்லிட்டு சொன்னோம். காஃப் மசில் பெருசா இருக்கு. இருந்தாலும் நம்ம நீய வந்து சொல்லுவோம். காஃப் மசில வந்து நம்ம 3ன்னு போட்டுக்கிறோம். காஃப். அ 3 நீ வந்து 4 சாரி. 1, 2 இருங்க வரேன். வேஸ்ட் வரும். வேஸ்ட் வந்து 3. கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணாலும் 5 இது வந்து 6ஆ முடிஞ்சிருக்கு. சரியா? அட்மிட் 1 கெஸ்ட் யாரோ நிதானமா வர்றாங்க. யாருன்னு தெரியல. இல்ல அட்மிட் 1 கெஸ்ட்ன்னு வந்துச்சு. உள்ள வந்துட்டாங்களோ? வந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம வந்து ஃபீமேல் அனாட்டமின்னு சொல்லிட்டு வர்றப்ப வந்து என்ன ஆகும்னா, ஹிப்பு தான் இருக்கிறதுலயே பிக்கஸ்ட்டா வரும். அ அதுக்கு அடுத்து ஷோல்டர் வரும். அதுக்கப்புறம் வேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் காஃப் மசில் வரும். அப்புறம் நீ வரும். அப்புறம் ஆங்கிள் வரும். சரியா? சரியா? இத அப்படியே வச்சுக்கிறோம். இப்ப நம்ம வந்து என்னன்னா, ஒரு ஆள் நடந்து வந்துகிட்டு இருக்கிற மாரி போடுவோமா? ஏதாவது ஒரு ஃபோட்டோ நான் நெறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் அனுப்பியிருக்கேன்னா, அந்த அனுப்புன ஃபோட்டோல வந்து ஒரு ஃபோட்டோவ நம்ம எடுப்போம். ம். ஹலோ சார். சார் இப்ப பேச ட்ரை பண்ணுங்க சார். சார் அன்மியூட் பண்ணுங்க.
ஓகே. இப்ப நான் என்னதான் அன்மியூட் ஆயிருச்சு. யாராச்சும் அன்மியூட் பண்ணி பாருங்களேன். யாராவது அன்மியூட் பண்ணி பாருங்க. முடியல.